உலகிலேயே இந்தியாவில்தான் தங்கம் அதிகம் இருப்பதாக உலக தங்க கவுன்சில் தெரிவித்திருக்கிறது. இது குறித்து சென்னை தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்த்லால் சலானியிடம் கேட்கலாம். சார் வணக்கம். 24,000 டன் இந்திய பெண்களிடம் இருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. இது அமெரிக்காவை காட்டிலும் அதிகமாக இருப்பது என்ன காரணம் சார்? அதாவது இந்தியா ஒரு உலகத்திலேயே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாடு இந்திய நாடு பல பேரரசர்களால் பல முகலாய மன்னர்களால் ஆளப்பட்ட ஒரு நாடு. இந்த நாட்டில் தங்கம் என்பது அங்கே ஒரு பெரிய அளவில் அவங்க ஒரு பெரிய மரியாதை கொடுத்தார்கள். தொடர்ந்து இன்னைக்கு ஒரு 2000-3000 வருடத்துக்கு முன்பாகவே நமது நாட்டில் தங்கம் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டது. அதுக்கு நீங்கள் இந்த அகழ்வாய்வுகளுடைய முடிவுகள் அதுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு சாதகமாக உள்ளது. அதாவது அது அந்த பதிவு, அதாவது அகழாய்வுடைய பதிவு நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் நிச்சயமாக நம்ம தங்கம் பயன்படுத்தி இருக்கிறோம். தங்கத்திற்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் எல்லாமே அங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் நாம் பிறந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் பெண்களிடம் தங்கம் ஏன் அதிகமாக இருக்கிறதுனா, பெண்களை மிகவும் கவரக்கூடிய ஒரு பொருள் தங்கம் மட்டுமே. இந்திய பெண்கள் தங்களுடைய அலங்கார பொருட்களில் தங்கத்தை முதன்மையாக வைத்துள்ளார்கள். துணி மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் தங்கத்தை பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். அக்காலத்தில் மன்னர்களும் தங்களுடைய பிரஜைகள் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்தால் அவர்களை பாராட்டுவதற்கு தங்கமே பொற்காசுகளாக கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சேமிப்பு. அது மட்டும் இல்லாமல் நமது பெரியோர்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நகை சேமிப்பு திட்டம், இல்லது நகை சேர்த்து வைக்கணும், சொத்து சேர்த்து வைக்கணும்னு சொன்னால் ஒன்று மண்ணில் செய்வாங்க, இல்லைன்னா தங்கத்தின் மீது செய்வார்கள். பெருமளவில் தங்கத்தின் மீது செய்து கொண்டு வருகிறார்கள். இந்திய மக்களிடையே பார்த்தீங்கன்னா 24,000 டன் தங்கம் இருப்பாக உள்ளது அப்படிங்கிறது ஒரு புள்ளி வரும், உலக புள்ளி வரும், உலக பங்கு சந்தைகளை எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அதைவிட கூடுதலான தங்கம் இந்திய மக்களிடையே உள்ளது. இந்திய மக்களிடையே உள்ளது மட்டுமே கணக்கிடப்பட்டுள்ளது. இன்னும் பெரும்பாலான பெரிய கோயில்களில் உள்ள தங்கம் கணக்கிடப்படவில்லை. இந்திய அரசாங்கத்திடம் உள்ள தங்கம் கணக்கிடப்படவில்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 30,000 டன்னுக்கு கூடுதலாகவே. இப்போ நம்ம பத்மநாப சுவாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் டன் இன்னும் தங்கம் இருப்பு உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதே போல பெரிய பெரிய கோயில் நிர்வாகங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு தங்கம் இருப்பு வைத்துள்ளார்கள். நமது தமிழக அறநிலையத்துறையே 1000 டன் தங்கம் வைத்துள்ளது, 1000 கிலோ தங்கம் வைத்துள்ளதாக அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அபிஷியலா. அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமளவில் தங்கம் பெரும்பாலும் பெரிய கோயில்களில் உள்ளது. அந்த தங்கத்தை எல்லாம் கணக்கிடும் போது ஏறக்குறைய 30,000 டன்னுக்கும் கூடுதலாக தங்கம் இந்திய மக்களிடையே உள்ளது, இந்திய நாட்டிலே உள்ளது அப்படின்னு சொல்லலாம். இந்தியா டேட்டாவிலே சவுத் இந்தியாவில் தான் 40%. இந்த 24,000 டன்ல 40% சவுத் இந்தியாவில் இருக்குன்றாங்க. சவுத் இந்தியன் உமன்ஸுக்கு என்ன சார் ஒரு ஈகரதுல? அதாவது வட இந்தியாவை காட்டிலும் தென்னிந்தியாவில் மக்கள் அதாவது பெண்கள் மிகவும் அழகானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆரம், காசு மாலை, இப்படி எல்லாம் ஒட்டியானம், வங்கி, இதெல்லாம் தென்னிந்தியாவில் மட்டுமே உள்ளது, வட இந்தியாவில் இல்லை. அதாவது காசு மாலை இல்லை, ஒட்டியானம் இல்லை, வங்கியெல்லாம் இல்லை வட இந்தியாவில். தென்னிந்தியாவில் தான் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்ட வந்தது. அது மட்டுமல்லாமல் பெருமளவில் மன்னர்கள் தங்களுடைய தேவைகளை பெருமளவில் தங்கமாக மாற்றி வைத்துள்ளார்கள். அவருடைய நாட்டில் எப்பொழுதெல்லாம் வறட்சியோ இல்லை பஞ்சமோ ஏற்படும் பொழுது அடுத்த நாட்டிற்கு தங்கம் கொடுத்து அங்கிருந்து உணவுப் பொருட்கள் நவதானியங்களை அவங்க வாங்கிட்டு அவங்களுடைய நாட்டு மக்கள் காப்பாற்றக்கூடிய ஒரு பொருளாக தங்கம் இருந்துள்ளது. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா தங்கம் ஒரு பெரிய அளவில் ஒரு மரியாதை கொடுத்து கொண்டு வந்தார்கள். இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா பெருமளவில் இந்திய மக்கள், அதுவும் குறிப்பாக தென்னிந்திய மக்கள் பெருமளவில் தங்கத்தின் மீது பெருமளவில் முதலீடு செய்து வருகிறார்கள். குறிப்பாக சொன்னால் இந்தியாவில் வருடந்தோறும் விற்கப்படும் நகைகளில் தங்கத்தில் 35% தென்னிந்திய மக்களை கொள்முதல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 8,000 டன் தான் இருக்கு. அதாவது எக்கனாமி டிசைட் பண்றதுல தங்கத்துடைய இருப்பு ஒரு முக்கியமான ரோல் வைக்குது. ஆர்பிஐல கூட எவ்வளவு கோல்டு வச்சிருக்கு, இப்போ கூட அதிகமான ஒரு கோல்டு வாங்கினாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை வச்சு ஃபியூச்சர்ல எக்கனாமியை கால்குலேட் பண்ணா இந்தியாவுடைய மதிப்பு உயருமா? நிச்சயமாக நம்ம ஒட்டுமொத்தமாக தங்கம் என்று பார்க்க போது நிச்சயமாக இந்தியாவில் அதிகமாக இருந்த போதிலும் அரசாங்கத்திடம் குறைவாகவே உள்ளது. அதாவது அமெரிக்க அரசாங்கத்திடம் தங்களுடைய கஜானாவில் பெருமளவில் தங்கத்தை இருப்பாக வைத்துள்ளார்கள். இந்திய அரசு தன்னுடைய கஜானாவில் அந்த அளவுக்கு வைத்துக்கொள்ள வசதி வாய்ப்புகள் ஏற்படவில்லை. ஒட்டுமொத்தமாக போனால் நிறைய தங்கம் நம் நாட்டில் இருந்தாலும் அது மக்களிடையே உள்ளது, அரசிடம் இல்லை. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மக்களிடையே குறைவாக உள்ளது, அரசிடம் பெருமளவில் தங்களுடைய கஜானாவில் உள்ளது. அதனால் அவருடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நாடாக, உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நாடாக இன்றைக்கு அமெரிக்கா உள்ளதின் பெரும் காரணமே தங்களிடம் பெருமளவில் தங்கம் இருப்பு வைத்துள்ளது, அரசு வைத்துள்ளது. இங்கு மக்கள் வைத்துள்ளார்கள். இதான் வித்தியாசம்.
கடைசி கேள்வி, தங்கம் விலை என்பது இந்த 7100 என்ற நிலையிலே ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்கு. இதே நிலை தொடருமா, இன்னும் குறைய வாய்ப்பு இருக்குதா? இதே நிலை தொடரும். அதாவது ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கும் வரை இதே நிலை, அதாவது இதே நிலை ஏற்றம் இறக்கத்துடன் இருக்கும். அவர்கள் பதவி ஏற்ற பின்பு ஒரு சிறிதளவு மீண்டும் ஒரு தங்கம் விலை குறைந்து அதன் பிறகு பெரிய உச்சத்தை நோக்கி தங்கம் பயணிக்கும். மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் தங்கத்துடைய விலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, அவர் ஒரு பெரிய வர்த்தகர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாட்டுடைய அதிபராக இருக்கும் பட்சத்தில் கூட அவர் அதற்கு முன்பாக அவர் ஒரு பெரிய வர்த்தகராக உள்ளார். அதனால் அவருடைய ஆர்வம், அவருடைய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வர்த்தகத்துறை, வர்த்தகம் போன்ற பங்குச்சந்தை போன்ற துறை சார்ந்தா இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வரும் காலங்களில் தங்கம் விலை ஒரு புதிய உச்சத்தை நோக்கி தான் பயணிக்கும். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் ரமேஷ்.